இன்றைய எபிசோடுக்கான ரிவ்யூ. வர்மா கபிலனை மீட் பண்ணுறாங்க. அப்படி மீட் பண்ணும்போது சேம்பர் வச்சதுனால எல்லா சிக்னலும் கட் ஆகுது. இதனால் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சிவாவும் அயலியும் ரொம்பவே திணறி போகிறாங்க. வர்மா அவருடைய பிளான் என்ன அப்படின்றத கபிலன் கிட்ட சொல்லிட்டாங்க. கபிலன் இதை கேட்டு செம ஷாக் ஆகிறாரு. கபிலனை மீட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் சிக்னல் ஆன் ஆகுது. ஸோ கபிலன் மட்டும் தனியாக ரூமில் நின்றுட்டு இருக்கதை சிவாவும் அயலியும் பார்த்துட்டு வருமா அவனுடைய பிளானை சொல்லிட்டு போயிட்டான். ஸோ கண்டிப்பாக நம்ம கபிலனை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சீனை முடிக்கிறாங்க. இரண்டாவது சீனை பொறுத்த வரைக்கும் மோனிகா நினைக்கிறாங்க, காளியப்பன் காலையில் பேசிட்டு போனார், ஆனால் எதுவுமே ஒன்றும் ஃபோன் பண்ணலை, சொல்லலை. என்னவா இருக்கும், ஒருவேளை மனசு மாறிட்டாரோ அப்படின்னு காளியப்பனுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. முக்கியமான வேலை இருந்தது, அந்த வேலையை பார்த்ததுனால உங்களுக்கு கால் பண்ண முடியலை, என்ன விஷயம் அப்படின்னு மோனிகா கிட்டே கேட்க, இல்லை காலையிலேருந்து ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதுக்கப்புறம் சைலண்ட்டாக இருக்கீங்க, அதனால தான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன், அந்த பிளான் படி நீங்கள் பண்ண முடியுமான்னு காளியப்பன் கிட்ட மோனிகா கேட்குறாங்க. காளியப்பனும் என்ன பிளான் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஒரு சேனலில் இன்டர்வியூ எடுக்க உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஸோ அவங்க மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்ல, இன்டர்வியூக்கு வரும்போது நான் கேட்குற ஒரே ஒரு கொஷினை மட்டும் அவங்கள கேட்க சொல்லுங்கள், அதாவது நான் சொல்கிற கொஷினை மட்டும் அவங்கள கேட்க சொல்லுங்கள் அப்படின்னு காளியப்பன் மோனிகா கிட்டே சொல்ல, அப்படி என்ன கொஷின்னு மோனிகா கேட்கும்போது அது காலையில் சொல்கிறேன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் சிவா அயலி இவங்க 2 பேரும் லேட்டாக வீட்டுக்கு வராங்க. யாரும் இல்லைன்னு நினச்சி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சவங்க கரெக்டாக இந்திராணி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போனீங்க, ஏன் இவ்வளோ நேரம் லேட்டு அப்படின்னு சொல்லி சிவா அயலி 2 பேரையும் நிற்க வச்சு கேள்வி கேட்கும்போது செல்வநாயகி என்றாகிறாங்க. இப்படித்தான் இவங்க வழக்கம் போல் லேட்டாக தான் வந்துட்டுருக்காங்க, இது ஃபஸ்ட் டைம் கிடையாது அப்படின்னு செல்வநாயகி ஒரு பக்கம் போட்டு கொடுக்க, உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களான்னு உதயபெருமாள் செல்வநாயகியை திட்டிகிட்டு இருக்காங்க. அப்போது இந்திராணி கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அயலியும் சிவாவும் திணறி போய் நின்றுட்டு இருக்கும்போது செலியன் தான் காப்பாற்றுறாங்க. ஏதோ ரிசப்ஷனுக்கு போகிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு, போனீங்களா இல்லையா, ஃபோனும் பண்ணலை ஒன்றும் பண்ணலை, என்னாச்சு அப்படின்னு சொல்லி செலியன் காப்பாற்ற அந்த ஒரு பொய்யை வச்சு இவங்க இந்திராணிக்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. இனிமேல் எங்கிட்ட சொல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்ட்டும் லேட் நைட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்திராணி ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் செலியன் சிவா அயலி இவங்க 2 பேரையும் தனியாக கூப்பிட்டு எங்கே போனீங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது படத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் இந்திராணி அயலி சிவாவை மீட் பண்ணுறாங்க. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஈவினிங் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்ல, அயலி சிவா 2 பேரும் என்ன பண்ணுறது தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க கபிலனை ஃபாலோ பண்ணணும், வர்மாவை பிடிக்கணும். ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாங்க. அக்கா கிட்டே என்ன ரீசன் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் இதுக்குன்னு அயலி கேட்குறாங்க. அவங்க குடும்பத்தை இன்வைட் பண்ணியிருக்காங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்தே ஆகணும்னு இவங்களுடைய கன்வர்சேஷன் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் உதயபெருமாள் காளியப்பன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்திராணிக்கிட்டே அப்படி நீ கேட்டியாமலோ, உன்னை நான் தப்பாக நினைக்கல, இருந்தாலும் உன்னுடைய சூழ்நிலை, ஸோ அவங்களுடைய சொத்து உனக்கு தான் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. என்னை ஏமாளின்னு நினச்சிட்டு இருக்காங்க இருக்குது அப்படின்ற மாதிரி காளியப்பன் வெள்ளத்தனத்தோடு நின்றுட்டுருக்காரு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இன்றைக்கி எபிசோடை முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.